ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். போன வீடியோவில் நம்ம ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணோம். ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஜீரோ ஃபீஸ் நம்மளுக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த ட்ரைனிங் மெத்தடாலஜியை நம்ம கொஞ்சம் மாற்றணும். இப்போது இன்ஜினியரிங் காலேஜஸில் வர ட்ரைனிங் மெத்தடாலஜியை கொஞ்சம் மாற்றணும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கோம், ஜென்ரேட் பண்ணணும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னாக்கா சிலபஸ் கம்ப்ளீஷன் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, சிலபஸ் டைமில் முடிக்க முடியாது. அப்போ டைம் எங்கே இருக்குது? இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு டைம் எங்கே இருக்குது நம்மளுக்கு? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், இன்டெப்த்தாக பார்க்கலாம். நம்ம ஒரு புதுசாக ஒரு மெத்தடாலஜி, ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இதனால் எந்த யூனிவர்சிட்டிக்கும் ப்ராப்ளம் வராது, கண்டிப்பாக டிஸ்டர்பும் ஆகாது. அவங்களுடைய ஃபார்மேட் அப்படியே தான் இருக்கும். எல்லா காலேஜுக்கும் இது ஃபீஸிபிளாக இருக்கும். டெஃபினட்டாக இது ஃபீஸிபிளாக இருக்கும். எல்லாருக்குமே பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரைனிங் மெத்தட் நம்ம ஜென்ரலாகவே எப்படி ஒரு காலேஜில் டீச் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். காலேஜில் என்ன நடக்கும்? பேசிக் கான்செப்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த டெரிவேஷன்ஸ் இதெல்லாமே காலேஜில் சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், சிம்பிளாக இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்துருவாங்க. 2-3 காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் போர்டில் சால்வ் பண்ணுவாங்க. நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இப்படி தான் நிறைய காலேஜஸ் ஒர்க் அவுட் ஆகும். இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளாஸ் ரூமில் ஈஸியாக நம்ம வேலை பண்ணுறோம், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வீட்டில் பார்க்குறோம், காம்ப்ளெக்ஸ் சம்ஸ்லாம் வீட்டில் பார்க்குறோம். கிளாஸ் ரூமில் டீப் திங்கிங் வேலையே இல்லை, அதை பண்ணவே மாட்டேன்றோம். அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய காப்பி தான், நம்மளுக்கே நல்லாவே தெரியும். சரி, நாங்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம ப்ரொப்போஸ் மெத்தட் என்ன? அதான் இப்போ நம்ம சொல்கிறேன். முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டியை ஒரு எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ஹவர்ஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஃபார்மேட் மாறாது. இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்றது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு தியரி சப்ஜெக்ட், லேபும் இருக்குது. இதுக்கு தியரி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் பிரகாரம் இந்த சிலபஸ் முடிக்கிறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 60 ஹவர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 60 ஹவர்ஸ் தேவைப்படும். அதுவே பார்த்தீங்கன்னா 1 வீக், ஒரு வாரத்துக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு 6 ஹவர்ஸ், சம்டைம்ஸ் 5 ஹவர்ஸ் வரும், இல்லை 6 ஹவர்ஸ் வரும். நம்ம மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு 6 ஹவர்ஸ் இந்த சப்ஜெக்ட் நம்ம டெடிகேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு நம்ம மெத்தடில் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். அப்போ 6 நாளைக்கு 6 சப்ஜெக்ட் வந்துடுமா? ஸோ 6 சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் லெசன் பிளான் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணணும். 1 hour வீடியோவாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். சரி, இந்த லெசன் பிளான்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிலனா சொல்கிறேன். அந்த கிளாஸில் லெக்சர் இருக்கும் இல்லையா, அவங்க கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி கிளாஸ் ரூமில் சால்வ் பண்ணுற அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பட் மேக்ஸிமம் 1 hourக்கு மேலே போக வேணாம். அப்போ தான் அந்த ஹவர்ஸ் கணக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ கிளாஸ் ரூமில் என்னெல்லாம் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிடணும். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் லாசஸ் இன் பைப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பேசிக் கான்செப்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணிடணும். அதில் டாசி-வீஸ்பேக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும், அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், கிளாஸ் ரூமில் சால்வ் பண்ணுவோம், அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கிளாஸ் ரூமில் எடுக்கிறது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிடணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெக்கார்ட் செஷன்ஸை அவங்க முன்னாடியே இந்த 3 ஹவர்ஸை முன்னாடியே வீட்டில் பார்த்துட்டு வருவாங்க. அடுத்த நாள் காலேஜ் 8:30 to 8:30 மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகிடும். 8:30 to 9 ஆல்ரெடி பார்த்த அந்த ரெக்கார்ட் செஷனை அதில் இருக்கிற டவுட்ஸ், சம்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். 8:30 to 9 வெறும் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 9லேருந்து 11:30 வரைக்கும் ப்ளீஸ் கேட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். NPTEL வீடியோஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். NPTEL வீடியோஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், கேட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கேட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் நம்ம 3 ஹவர்ஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ ரெக்வயர்ட் ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ். இப்போ நம்ம டோட்டலாக 6 ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணிவிடுவோம். 3 ஹவர்ஸ் ரெக்கார்டட் செஷன், 3 ஹவர்ஸ் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும் இல்லையா. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்புறம் தான்
இந்த 11:30லேருந்து 4:30 மேக்ஸிமம் எல்லா காலேஜுமே க்ளோஸ் ஆகிடும். இப்போ தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ டைம் இருக்குது பாருங்கள், 11:30 to 4:30, ஆல்மோஸ்ட் 5 years வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். நம்ம ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்ம கிளாஸ் ரூம்லாம் தூங்க மாட்டோம், நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஆப்வியஸாக நிறைய நாலேஜ், டீப் திங்கிங், இது எல்லாமே வரும், எல்லாமே டெஃபினட்டாக வரும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ என்னாகும், வீட்டில் நம்ம வந்து ஈஸியாகலாம் பார்த்துட்டோம், வீட்லேயே நம்ம ஈஸியாக இருக்கிற விஷயத்த எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். காலேஜில் கிளாஸ் ரூமில் வந்து காம்ப்ளெக்ஸ் திங்ஸ், அதாவது வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறீங்க இல்லையா, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஆப்வியஸாக டீப் திங்கிங் நடக்கும், நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும், டீப் திங்கிங் நடக்கும். ரியல் ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணுவோம். நம்ம ரியல் ப்ராடக்ட்ஸ், நம்ம சும்மா வந்து டம்மி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதில்ல, ரியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம பில்ட் பண்ணுவோம். நம்ம பண்ணிகிட்டே நம்ம வந்து கற்றுப்போம். அந்த ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணும்போது தான் நீங்கள் கற்றுப்பீங்க. நம்ம வந்து ஏனோ தானோ பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணும்போது நிறைய கற்றுப்போம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நீங்கள் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து சேம் நம்ம லேபுக்கும் இதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். நம்ம என்ன மாதிரி நம்ம லேபெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு அமுச்சு விட்டுடலாம். அதே மாதிரி வந்து ஒரு 1 or 2 weeks லேபே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் நார்மலாக லேபில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான லேபில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்களே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஈஸியாக கிளியராக உங்களால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுடைய லேபெல்லாம் பர்ஃபெக்டாக நடக்குதா? இப்போ நம்ம வந்து நம்மளுடைய லேப் ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான நேரம் இதுதான். நம்ம லேப் ஃபெசிலிட்டிஸை டெஃபினட்டாக பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, இந்த மெத்தடாலஜியில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, இன்னும் பெட்டராக ஏதாவது பண்ணலாம்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணணும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும், 0 fees. Thank you so much for watching. Thank you friends.